வணக்கம். அஸ்ட்ராலஜர் பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் லாட்டரி யோகம் பெறும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் லாட்டரி யோகம் இந்த ராசிகள் தான் அப்படின்ட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலாக இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகளில் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு வீடியோ. அதாவது கோச்சாரத்தில் குரு பகவான் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 11ஆம் இடங்களில் வரக்கூடிய காலகட்டத்தில் லாட்டரி யோகம் ஏற்படும். ஈவன் 8ஆம் இடத்துல கூட. அந்த வகையில் பார்க்கும்போது மிதுன ராசி கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல வருது, மீன ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வருது, தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல வருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கோச்சாரப்படி குரு ஜூன் மாதம் பயிற்சி ஆகுது. அதற்கு பின்பு உங்கள் சுய ஜாதகத்தில் லாட்ரி யோகம் இருந்தாக இந்த கோச்சாரப்படி உங்களுக்கு லாட்ரி டிக்கெட்டு தொடர்ந்து நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதில் விழக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்ற விஷயத்த பொது பலனாக சொல்லியிருந்தோம். நம்ம ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருந்தால் தான் அந்த ராசிக்கு கிடைக்கும். கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல எல்லாருக்கும் தான் குரு வருது. எல்லாருக்குமே லாட்ரி விழுந்துருதான்னா கண்டிப்பாக கிடையாது. லாட்ரி சீட்டு வாங்கணுன்றது எல்லாருக்குமே ஆசை தான். எல்லாருமே வாங்கியிருப்போம். நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துருப்போம். ஒரு முறை 2 முறை வாங்கி விழலன்னு விட்டுருப்போம். சில பேர் தொடர்ந்து வாங்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு தொடர்ந்து வாங்கி ஒரு காலகட்டத்தில் அந்த நல்ல தசாபுக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த லாட்ரி விழுந்திருக்கும். அது ஒரு கோடியில் ஒருத்தருக்கு கோடீஸ்வரன் ஆயிருப்பாங்க லாட்ரி சீட்டு விழுந்து. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி தடை செய்யப்பட்டதாக இருக்குது. அதே பக்கத்து மாநிலமான கேரளாவில் வாங்கி விழுந்தவங்களும் இருக்கிறாங்க. அல்லது வெளிநாட்டில் லாட்ரி டிக்கெட் வாங்கி அதில் விழுந்தவங்களும் இருக்கிறாங்க. அதை நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இந்த லாட்ரி விழுறதுன்றது ஒரு சின்ன சின்ன தொகை. 1 லட்சம், 30,000, 20,000, 2,000, 3,000 இந்த மாதிரி சின்ன சின்ன தொகை பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்குலாம் விழுந்துக்கிட்டே இருக்கும். அது 1 லட்சத்தில் ஒரு 4 பேருக்கு அந்த மாதிரி விழும். 1 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 4 பேருக்கு அந்த யோகம் இருக்கும். கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தருக்கு 10 கோடி அல்லது 1 கோடி விழுறது, இந்த மாதிரி கோடிகளில் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஜாதகத்தில் நமக்கு அந்த பிராப்தம் இருந்தாதான் நம்ம கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் இங்கே வரும்போது அப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி நல்லதா இருக்கு. அந்த 5ஆம் அதிபதியோட தசை அல்லது ராகு தசை, ராகுக்கு சுப பார்வை இருந்து அந்த ராகு தசை நடக்குதுன்னாக லாட்ரி விழும். பங்கு சந்தையில் போடுறீங்கனாலையும் அதில் பணம் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிக்கலாம். பெரும் தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இப்போ இந்த போர்டில் பாருங்க, நம்ம ஜாதகத்தை எடுத்து நாமளே கூட பார்த்துக்கலாம். லாட்ரி விழுனா நம்ம ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும்போது லாட்ரி விழும். முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது லக்னாதிபதி தான். இப்போ சில பேர் தொடர்ந்து லாட்ரி சீட் வாங்கிட்டே இருப்பாங்க, விழவே விழாது, நஷ்டம் ஆகிட்டே இருக்கும். விட்டதை எப்படியாவது ஒன்று பிடிக்கணுன்ட்டு மேலும் மேலும் திரும்பி வாங்கி கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் அதனால வறுமை, கஷ்டம், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கையிலும் சச்சரவுகள். அப்படி பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்குலாம் விழவே விழாது. இவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க. 10,000 ரூபாய்க்கு மாதத்துக்கு லாட்ரி சீட் வாங்குவாங்க. ஆனால் விழுறது 500 ரூபாய் கூட விழாது. சில பேருக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய் விழும். அதுவுமே நஷ்டம் தானே, மன உளைச்சல் தானே. ஸோ அப்போ உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நீங்கள் லாட்ரி வாங்குறதா வேணாவா, நமக்கு உழுமா உழாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் அவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு நல்ல ஜோதிடத்தை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாங்கலாம். அல்லது வாங்காமையே விட்டுட்டு அந்த பணத்தை சேவ் பண்ணால் கூட கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய கிரகம் எதுனாக்க லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதி உதாரணத்துக்கு தனுசு லக்னம்னு வச்சிங்களேன். இந்த தனுசு லக்னத்துக்கு குரு பகவான் தான் லக்னாதிபதி. இந்த குரு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே 12ஆம் பாவகத்தில் இருக்கு, அல்லது 6ஆம் இடத்துல குரு இருக்குன்னு வச்சிங்களேன், மறைவு ஸ்தானம். 8ஆம் இடத்துல இருந்தால் வாங்கலாம் தனுசுக்கு மட்டும். ஏன்னா குரு இங்கே உச்சம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்துல குரு இருந்தால் வாங்கலாம். ஆனால் 12ஆம் இடத்துல குரு இருந்தாலையும் வாங்க வேண்டாம், 6ஆம் இடத்துல குரு இருந்தாலையும் வாங்கக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தாக வாங்கிறத யோசிக்கணும். தனுசு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் அது வாங்கலாம், அது பாசிட்டிவ். ஆனால் அது ஒன்று மட்டுமே கிடையாது. ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சுட்டு நான் வாங்கலாம்னு சொல்ல முடியாது. ஓடி போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். இங்கே பாருங்க, ஒரு லிஸ்ட்டை எழுதி போட்டிருக்கேன். குரு நம்ம ஜாதகத்தில் நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கணும். குரு ஆட்சி உச்சம், அது எந்த லக்னமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு பார்த்தீங்கன்னாக்க ஒன்று தனுசில் இருக்கிறாரு, அல்லது மீனத்தில் இருக்கிறாரு, அல்லது கடகத்தில் குரு இருந்தால் உச்சம், இங்கே இருந்தாக ஆட்சி.
சப்போஸ் குரு வந்து பாத்தீங்கன்னாக்க இங்கேயே இருக்கிறாருன்னா கூட அனுஷம் 4ஆம் பாதத்துல இருந்துச்சுனாக்க அது வர்க்கோத்தமம். இப்படிப்பட்டவங்க 12ஆம் பாவகத்தில் இருக்கனாலையும் அது நெகட்டிவ் தான், வாங்கக்கூடாது. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னாக்க குரு வந்து நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கிறவங்களுக்கு செல்வம் வரும், செல்வாக்கும் வரும், மதிப்பு மரியாதை சமுதாயத்துல நிறையவே இருக்கும். குரு பார்க்கணும் உங்க ஜாதகத்துல. அடுத்தது வந்து ராகு. இந்த லாட்ரி, பங்கு சந்தை லாபம், திடீர்னு பணம் வர்றது, பொருளாதார உயர்வு ஏற்படுறது, இதெல்லாம் ராகு கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த ராகுவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு தனயோகத்தை கொடுக்கும். அந்த ராகு நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தாக்க கண்டிப்பாக பங்கு சந்தையில் ஈடுபடலாம். அதே போல் லாட்ரி டிக்கெட்டும் வாங்கலாம். இந்த ராகு பொதுவாக வந்து 3, 6, 11 இந்த இடங்கள்ல இருந்தால் ராகு நல்ல பலனை கொடுக்கும்ன்றது ஒரு பொதுவான ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதி. ஆனாலும் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல பாவரோடு சேர்ந்து இருந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மை கொடுக்காது. இப்போ ராகு 3ஆம் இடத்துல இருந்து அந்த 3ஆம் பாவகத்துக்கு குருவோட பார்வை இருந்தாக தனுசு லக்னத்துக்கு ராகு 3ஆம் பாவகத்தில் இருக்கு. கேது வந்து பார்த்தீங்கன்னாக்க 9ஆம் பாவகத்துக்கு போயிடும். இங்க குரு சேர்ந்து இருக்கணும். இங்க குரு கூட இருந்து இங்க ராகுவை பார்க்குதுன்னா அதை கன்சிடர் பண்ணலாம். 9ல் குரு இருந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ ராகு வந்து 5ஆம் இடத்துல இருக்குன்னா ரொம்ப பாசிட்டிவ். 2, 5, 11 இந்த இடங்கள்ல கூட ராகு இருந்து அதற்கு சுப கிரகத்தோட பார்வை, குரு பார்வை, சுக்கிரனோட பார்வை அல்லது புதனோட பார்வை, இந்த மாதிரி சுப கிரகம் தனித்த புதனுடைய பார்வையெல்லாம் இருந்தாக அந்த ராகு பலமா இருக்குன்னு அர்த்தம். அந்த தசாபுக்தி காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் வரும், ஆதாயம் வரும், லாட்ரி சீட்டு வாங்கினாலையும் அதில் விழும். இப்போ ராகு வந்து நம்ம ஜாதகத்தில் 5ஆம் இடம், 11ஆம் இடம், அதே போல் 3, 6, 11 இந்த இடங்கள்ல இருக்குன்னாலையும் 2ஆம் இடத்துல இருந்தாலையும் சுப தொடர்பு அந்த வீட்டின் அதிபதியை பொறுத்து நமக்கு பலன் கிடைக்கும், அதாவது அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்போ வந்து ராகு வந்து நல்லா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். புதனும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறது அல்லது வர்க்கோத்தமா இருக்கிறது, சமயோச்சித அறிவை கொடுக்கும். புதன் நல்லா இருந்தால் தான் அந்த லாட்ரின்றது ஒரு கம்யூனிகேஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ்லாம் கரெக்டாக நமக்கு செலக்ட் பண்ணுவோம். அந்த நம்பர்ஸ் வந்து வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்கு நம்ம ஜாதகத்தில் புதன் வந்து இதாக கன்னி, இந்த கண்ணியில் ஆட்சி பெற்றிருக்கும், உச்சமாக இருக்கும், இங்கே இருக்கணும். அல்லது மிதுனத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் புதன், அந்த மாதிரி இருந்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா புதன் வந்து இங்கே மீனத்தில் இருந்தாலையும் வக்ரம் பெற்று இருக்கணும், நீச பங்கமாக இருந்தாக அது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இங்கே இருந்தாலும் ஓகே, வக்ரமாக இருந்தால் ஓகே. அல்லது புதன் இங்கே இருக்கு, சுக்கிரன் இங்கே இருக்குன்னாலையும் ஓகே, பரிவர்த்தனை, அதன் மூலம் புதன் இங்கே வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். இப்படி புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஸ்தான பலம் பெற்று இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கே புதன் இருந்தாலையும் ஓகே. இந்த மாதிரி புதன் வந்து நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும், அந்த விஷயத்தையும் பார்க்கணும். அடுத்தது சுக்கிரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பான வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கு காரு பங்களா இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த வகையில் சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் கெட்டிருந்தாலையும் அதெல்லாம் கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்போ கிடைக்காதுன்னா ஆடம்பரமாக வாழ முடியாதுன்னா பணமும் வராதுன்னு தான் அர்த்தம். அந்த வகையில் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா துலாமில் ஆட்சி, அதே போல் ரிஷபத்தில் ஆட்சி, மீனத்தில் உச்சம், இந்த இடங்கள்ல மீனம், ரிஷபம், துலாம், கண்ணியில் இருந்தால் இப்படி பரிவர்த்தனை பெற்று இருந்தாக நீசபங்கம். அதே போல் சுக்கிரனை பொறுத்தவரையிலும் மகரத்தில் கூட இருக்கலாம், கும்பத்தில் கூட இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ இருக்கும்போது அது பகை வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் இங்கே சுக்கிரனை பொறுத்தவரை அங்கே மிதுனத்தில் கூட இருக்கலாம், அது கூட பாசிட்டிவ் தான். ஸோ அந்த மாதிரி சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். முக்கியமாக சுக்கிரன் வக்கரமாக இருக்கக்கூடாது. சுக்கிரனோட கேது இணைந்திருந்தால் அது பாதிப்பு கொடுக்கும். அதே போல் இங்கே குருவும் கேதுவும் இணைஞ்சிருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த குரு வக்கரம் ஆயிடுச்சுனாக்க பாசிட்டிவ். இந்த குரு வந்து இங்கே இருக்குது, ஆனால் வக்கரம் போடலை, நான் இங்கே வக்கரம் பெற்றிருந்து கேதுவும் இருக்குன்னாக அது வந்து ஓகே, அதுதான் கேலாயோகம், குரு கேது இணைவு. அப்போ வந்து இங்கே வந்து சூரியன் இருக்குன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லக்னத்தில் சூரியன், குரு வந்து அங்கே இருக்குன்னா பரிவர்த்தனை, அதன் மூலம் பலமாக இருக்குன்னு அர்த்தம். சூரியனும் பலமாக இருக்குது, அந்த 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனும் பலமாக இருக்குது, லக்னாதிபதி குருவும் பலமாக இருக்குது. அப்போ பரிவர்த்தனைன்றதுனால பெருந்தனம் சேரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணணும். அப்புறம் லக்னாதிபதி பார்த்துட்டோம், 5ஆம் பாவகம். இப்போ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சூட்சும வலுவோடு இங்கே செவ்வாய் வந்து இங்கேயே ஆட்சி பெற்று இருந்தாலையும் இதற்கு சுக்கிரன் கூட இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ ஒரு சூட்சும வலுன்னு அர்த்தம். செவ்வாய் ஒரு நல்ல நிலைமையில ஸ்தான பலம் பெற்று இருக்குன்னு அர்த்தம். மூல திரிகோண வீடும் கூடாது, 5ஆம் இடம் திரிகோண ஸ்தானத்தில் இருக்கு, மூல திரிகோண வீடு ஆட்சி பெற்று இருக்கு,
சுக்கிரன் கூட இருக்கிறார், அப்போ பாசிட்டிவ் தான். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாங்க, 5ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட நல்லது தான். இதே லக்னாதிபதி போய் எங்கள் குரு 5ஆம் இடத்துல இருந்தால் அவங்க புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்க, அந்த தசாபுக்தி காலகட்டத்தில் சம்பாதிப்பாங்க. அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் மூலமே சம்பாதிப்பாங்க. 5ஆம் இடத்துல போயிட்டு குரு பகவான் இருந்து வக்கரம் பெற்றிருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா சம்பாதிப்பாங்க. அந்த 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தசை நடத்தும் போது ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க, சிம்பிளான ஒர்க்கின் மூலமாகவே பெருந்தனம் சேரும். ஸோ அப்போ குரு 5ஆம் இடத்துல இருந்தாலும் நல்லது, 9ல் இருந்தாலும் நல்லது, செவ்வாய் இருந்து சுக்கிரனோடு இருக்குன்னாலும் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க 9ஆம் பாவகம், இந்த 9ஆம் பாவகம் என்பது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த பாவாதிபதி நல்லா இருக்கணும். லக்னாதிபதியும் கிடலை, 9ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாருனாக்க அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். 9ஆம் பாவகத்தில் சனி போன்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அதிர்ஷ்டம் இருக்காது. செவ்வாய் 9ல் இருந்தாலே அதிர்ஷ்டம் இருக்காது, ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கும். கேது மட்டும் தனியா இருந்தாலையும் அதிர்ஷ்டம் இருக்காது, ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். 9ஆம் பாவகத்துல பொதுவாகவே பாவகிரகம் தனித்திருக்குனாக கடுமையானவராகவும் இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றவங்களாகவும் இருப்பாங்க. தந்தை ஒரு கடுமையான குணம் கொண்டவராக இருப்பாரு. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற அளவுக்கு அவங்களுக்கு செல்வம் சேரும். 9ஆம் பாவகத்துல பொதுவாகவே செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் இருக்குன்னாங்க. ஈவன் ராகு இருந்து சுப தொடர்புகள் இல்லைன்னா கூட கடுமையா உழைப்பாங்க, வெளிநாடு வெளியூர்ல வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க 2ஆம் பாவகம் தனஸ்தானம், இந்த லக்னத்துக்கு 2 கூடியவன் சனி. தனஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாரு, தனஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருந்தாக கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா சனி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்குனாக எக்ஸ்பென்சஸ் அதிகமாக பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அப்போ இதற்கு ஒரு சுப தொடர்பு இருக்கணும். இங்கே குரு இருந்து இப்படி பார்க்குதுன்னு வச்சிங்களேன், சனிக்கு குரு பார்வை அல்லது சுக்கிரன் பார்வை அல்லது தனித்த புதனுடைய பார்வை இருக்கு அல்லது சேர்க்கை இருக்குனாக இங்கே சனி வந்து ஓகே சுபத்துவமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும், கெடக்கூடாது, நீசமாயிடக்கூடாது, 12ஆம் பாவகத்தில் போய் மறைந்துடக்கூடாது. இந்த சனி போயிட்டு இங்கே இருந்துருச்சுன்னு வச்சிங்களா, இந்த சனி 12ஆம் பாவகத்தில் இருந்துருச்சுனாக என்ன ஆகும், பணம் வராது, பணம் செலவாயிட்டு தான் இருக்கும், குடும்பம் அமையாது, குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு, வெளிநாட்டில் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கன்னி லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் தான், தனித்தே இங்கே இருக்கிறாருன்னா அது ஓகே, அது கூட சனி சேர தேவையில்லை. ஆனால் இங்கே 2ஆம் பாவகத்துக்கு சுபகிரகமாக வருதுன்னாக்க அந்த கிரகம் அங்கேயே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது தனித்து. ஆனால் ஒரு பாவ கிரகமாக வருது 2ஆம் பாவாதிபதினா அதற்கு ஒரு சுபகிரகத்தோட பார்வை இருக்கும்போது பாசிட்டிவாக இருக்கும். அதே போல் இந்த 2ஆம் பாவாதிபதி 6, 8, 12ஆம் பாவங்களில் மறையக்கூடாது, அதுதான் முக்கியம். 8ஆம் பாவகம், 8 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது, சனி இருக்கிறது அல்லது குரு இருக்கிறது, சுக்கிரன் இருக்கிறதெல்லாம் 8ஆம் பாவகத்தில் திடீர்னு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். நம்ம கன்னி லக்னமாகவே எடுத்துக்கிட்டா கூட இந்த 8ஆம் இடம் என்பது மேஷம், மேஷத்தில் செவ்வாயை ஆட்சி பெற்று இருக்குனாக திடீர்னு தனவரவி கொடுக்கும், பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதற்கு ஒரு குரு பார்வை இருந்துட்டுனா அவங்க நிலம் இதன் மூலம் பெரிய செல்வந்தராக ஆயிடுவாங்க, குருமங்கள யோகத்தால் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை அடைவாங்க, திடீர்னு தனவரவையும் ஏற்படுத்தும், வெளிநாட்டு மூலம் ஆதாயங்களை பெறுவாங்க. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவகம் லாபஸ்தானமும் நல்லா இருக்கணும். இப்போ லாபஸ்தானம், இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்னமே எடுத்துக்கிட்டா கூட தனுசு லக்னம், லாபஸ்தானாதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து இங்கே இருக்குன்னாலையும் சரி, இங்கே இருந்தாலும் ஓகே, பரிவர்த்தனை ஆயிருக்குனாலையும் ஓகே. இந்த சுக்கிரன் 11ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்திலே இருக்கலாம். ஆனால் சுக்கிரன் லாபஸ்தானாதிபதி 12ஆம் பாவகத்திலேயோ 8ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ இருக்குன்னாக கண்டிப்பாக அது கொஞ்சம் பிரச்சனை. இப்போ இந்த லக்னத்தை பொறுத்தவரை சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக வராரு. அப்போ 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்குன்னா என்ன ஆகும், வரக்கூடிய லாபம் வந்து கடனுக்கு செலுத்துற மாதிரியே தான் இருக்கும். அப்போ கடன் வாங்கி முன்னேறுவாங்க, ஆனால் கடன் பக்கம் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாபஸ்தானாதிபதி பொறுத்தவரை மறைவு ஸ்தானங்கள் இருக்கும் போதும் அபிலாஷைகள் நிறைவேறாது அல்லது லாபங்கள் குறைவாக இருக்கும், கடன் அதிகமாக இருக்கும். அப்போ லாபஸ்தானன்றது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம லாட்ரி வெல்றதுக்கு பாருங்க, இவ்வளவு விஷயத்தையும் நம்ம ஜாதகத்துல பார்க்கணும். அப்படி பார்த்து அதெல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான், இதெல்லாம் கரெக்டா இருக்குன்னாக்க, நான் சொன்ன மாதிரி இருக்குன்னாக்க, இந்த கோச்சாரத்துல குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மீனராசி, அதே போல கன்னிராசி, மிதுன ராசி, தனுசு ராசி, இந்த ராசிகளுக்கெல்லாம் திடீர்னு அதிர்ஷ்டம், இவங்க லாட்ரி சீட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னாக்க விழக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இதெல்லாமே வந்து நம்ம ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம ஜாதகத்தில் இந்த கொடுப்பனை இருக்குன்னாக்க, நீங்கள் இந்த ராசியாக இருக்கீங்கன்னாக்க வாங்கினாக்க ஏதோ ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி இந்த கொடுப்பனை இருக்கு, ஆனால் அதுக்குரிய தசாபுக்தி இப்போ நடக்கலை அப்படின்னாக்க அது கண்டிப்பாக அப்பவும் கிடைக்காது. கொடுப்பனெல்லாம் எனக்கு பக்காவாக இருக்குது, ஆனால் தசை வரல, வேற தசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், அந்த காலகட்டத்தில் நமக்கு அதிர்ஷ்டத்தை தராது. குறிப்பாக 5ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் நின்று
இந்த நான் சொன்ன மாதிரியான கிரைட்டீரியாலாம் கரெக்டாக இருக்குன்னாக்க அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுக்தி காலகட்டத்தில் இந்த பெருந்தனம் பெருசாக நமக்கு கிடைக்கும். அப்போ 5ஆம் இடத்துல குருவோ அல்லது ராகு இருந்து சுப தொடர்போடு இருந்து தசை நடத்தினாலேயோ நமக்கு பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கும். ஸோ அல்லது 11ஆம் பாவகத்திலிருந்து ஒரு கிரகம் நின்று தசை நடத்துது, அது சுப தொடர்போடு இருக்குது, பாவகிரகமாக இருந்தால் கூட அப்படின்னாக்க அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய தனம் கிடைக்கும். அப்போ 5, 11ஆம் அதிபதிகள் இங்கே பாருங்க சொல்லியிருக்கிறார், 2, 5, 9, 11ஆம் ஆகிய அதிபதிகள் தொடர்பு இருந்து அந்த தசாபுக்தி காலகட்டத்தில் சுப தொடர்போடு அந்த கிரகங்கள்லாம் இருக்குன்னாக்க கண்டிப்பாக பெருந்தனம் சேரும். அப்போ தனயோகம் கிடைக்கும். லாட்ரி மூலம் கிடைக்கலாம், அல்லது ஒரு செய்யக்கூடிய தொழிலே கிடைக்கலாம், ஷேர் மார்க்கெட் மூலம் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங் சேனலை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஜோதிட கருத்துக்கள் இது போன்ற கருத்துக்கள் நிறைய நம்ம சேனலில் வரும். விருப்பப்படக்கூடியவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோவை பிடிச்சிருந்தாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.